டுடே சைக்காலஜில திசைகள் பற்றி நம்ம பார்க்க போறோம். ராமு மேற்கு நோக்கி நிற்கிறான். அவன் 45 டிகிரி கடிகார திசையில் திரும்பி பின்பு 180 டிகிரி அதே திசையில் திரும்புகிறான். பின்பு 135 டிகிரி கடிகார திசையில் திரும்பினால் அவன் எத்திசையை நோக்கி நிற்பான். ஸோ இதான் நம்மளுக்கு கொஸ்டின். அப்ப நம்ம திசைகள் போட்டுக்க வேண்டியதா. எப்பயுமே நமக்கு திசைகள் தெரியும். மேல வடக்கு, தெற்கு, ஆப்போசிட்ல கிழக்கும் மேற்கும். இந்த ஒவ்வொரு கால் பகுதியும் நம்மளுக்கு 90 டிகிரியே நம்மளுக்கு குறிக்கும். ஏன்னா மொத்தமா வட்டம் 360 டிகிரி வந்துடும். சரி, இப்போ நம்மளுக்கு மேற்கு நோக்கி இருக்கிறான். அப்ப மேற்கு நோக்கி ஃபர்ஸ்ட் என்னது? கடிகார திசையில் 45. அப்ப 90ல பாதி நம்மளுக்கு என்ன வந்துடும்? 45. அப்ப இது வந்து 45 டிகிரி. சோ அதுக்கப்புறமா எங்க போறான்? 180 டிகிரி அதே திசை. 180ங்கிறது நம்மளுக்கு தெரியும், நேர்கோடு 180. அப்ப 180 டிகிரி எங்க வந்துட்டான்? தென்கிழக்கு பகுதிக்கு வந்துட்டான். திரும்ப அங்க இருந்து எங்க போறான்? நம்மளுக்கு 135 டிகிரி அதே கடிகார திசை. அப்ப 135 அப்படின்னா 90 கூட 45 கூட்டினா 135 வந்துருமா நம்மளுக்கு? அப்ப இது ஒரு 45 பிளஸ் 90, அப்ப 135. மறுபடியும் எங்க வந்துட்டான்? அவன் மேற்கு திசைக்கே வந்துட்டான். அப்ப ஆப்ஷன் என்னது நம்மளுக்கு? மேற்கு. தேங்க்யூ.